ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்டூடியோ டூர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதில் எடிட் பண்ணுறேன், அந்த எதில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் பேக்ரவுண்ட்லாம் என்ன, நான் வந்து ஏதோ நிறையாலாம் வச்சு வந்து யூடியூப்பில் வந்து சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிடுறேன். ஒரு சின்ன ஒரு ஸ்டூடியோ டூர் மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம வந்து இப்போ வந்து லைட் ஆன் பண்ணிட்டு பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு நார்மலான வந்து ரூம் தான். இது வந்து ஸ்டோர் ரூம் தான். இதில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து தான் வந்து நான் வந்து பேசுவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பிளாக் சார்ட், ஒரு 4 பிளாக் சார்ட் வாங்கி வந்து ஒட்டி வச்சுருக்கேன் பின்னாடி பேக்ரவுண்டுக்காக. இதுக்கு முன்னாடி வந்து சும்மா அந்த நார்மல் பேக்ரவுண்டில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உட்காந்துட்டு எடிட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இங்கே மொபைலில் தான் எடிட் பண்ணுவேன். எதுவுமே கிடையாது, பிசி லேப்டாப் எதுவுமே கிடையாது. மொபைலில் தான் ஷூட் பண்ணுவேன். மொபைலில் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ கூட எடுக்கிறது கூட ட்ரைபேட் கிடையாது. உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், கண்ணாடியில் தெரியுதா நான் வந்து எதில் எடுக்கிறேன்னு. இதில் தான் நான் வந்து வீடியோவும் ஷூட் பண்ணுவேன். இது வந்து வீட்டில் வந்து தம்பி வந்து செஞ்சது. இந்த ட்ரைபேடு சும்மா நார்மலாக வந்து கம்பை வச்சு மேலே வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பாதியாக வந்து கட் பண்ணி அதில் வந்து வச்சது. அதில் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டு. இது வந்து மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து ஃபிஷ் டேங்க் உள்ள லைட்டு. அது வந்து நான் வந்து இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது இந்த இடத்துல வந்து நான் இப்போ வந்து வீடியோ பண்ணணும்னா வந்து லைட்டு வந்து இங்கிட்டு வச்சுப்பேன். அப்படி இந்த சைடு வேணும்னா வந்து இதுக்கு மேலே வச்சுப்பேன். லைட்டு வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த சைடு வந்து லைட் அடிக்கிற மாதிரி இந்த சைடு வச்சுப்பேன். இது வந்து ஒரு ட்ரைபேடு தான். இது வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா, இது வந்து செஞ்சது தான். இது வந்து சும்மா பைப்பில் வந்து செஞ்சது. பைப்பை பார்த்திங்கன்னா உருக்கி கொஞ்சம் அப்படியே நிற்க மாதிரி வச்சு மேலே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து பாதியாக நறுக்கி இதுக்குள்ளே தான் மொபைல் வைப்பேன். இதில் தான் மொபைல் வைப்பேன். இந்த மொபைல் வச்சா அப்படியே நிற்கும். தெரியுதா? சரியாக தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து நான் நடுவில் பாதியாக வந்து கட் பண்ணிட்டு இதில் தான் மொபைல் வைக்கிறது. மொபைல் வச்சு அதிகமாக வந்து இப்படி தான் வந்து ஷூட் பண்ணுவேன். சிலப்போ நிற்கும், சிலப்போ நிற்காத போது வந்து சேரை யூஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் வந்து நான் வந்து வீடியோ எடுப்பேன். ஓகே, சரி, இந்த டேபிள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீபோர்டு மட்டும் இருக்குது. இது கீபோர்டு மவுஸ் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணேன். இது வந்து சும்மா நார்மலாக வாங்கினது. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம், மேலே ஐ கார்டு கொடுக்குறேன். இது 250 300 சம்திங் வந்துச்சு. ரெண்டுமே செப்ரானிக்ஸ் உள்ளது. இதில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓப்போ A7 இதுலேயும் நான் எடுப்பேன். அப்படி 2 மொபைல் வந்து தேவைப்படுச்சா. இது வந்து அம்மா மொபைல் A3s. இதுலேயும் எடுப்பேன். இது வந்து இது ஹெட்செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்சுக்கு உள்ளது. இது எதுக்குன்னா வந்து நான் இப்போ ஷூட் பண்ணுற மைக்கை வந்து எடுத்து இதில் தான் வைப்பேன், ஃபோல்டு பண்ணி. இந்த கல்லெல்லாம் பார்த்துருப்பீங்க, கல். இது வந்து பார்த்திங்கன்னா பென் வைக்கிறதுக்கு சீப்பு இருக்குது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு மெமரி கார்டு இருக்குது. அப்புறம் இது வந்து எந்த நாட்டு காசுன்னு தெரில, சில்லற இங்கேயோ இருந்துச்சு, அதை இங்கே தூக்கி போட்டேன், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இப்படிலாம் இருக்காது ரூமு, சும்மா அலங்கோலமாக தான் கிடக்கும். வீடியோ எடுக்கிறதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஜி. இது வந்து அவ்வளோதான். இதில் வந்து அவ்வளோதான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காலேஜில் இருந்தீங்கன்னா வந்து ஏதாவது படம் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஹெட்செட்டு யூஸ் பண்ணி. அப்போ பார்த்தா வந்து ஒரு காரோட ஹெட்செட் வந்து பிடுங்குவாங்க. அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு 2 ஹெட்செட் வந்து இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். அதனால் இது நல்லாயிருக்கும். இது வந்து நான் மைக்குக்காக வாங்கினேன், ஆனால் செட் ஆகலை. அதனால் அப்படியே வச்சுட்டேன், சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்செட் இருக்குது. இது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டு. அடுத்து வந்து இது வந்து ஒரு USB ஹப்பு ஒன்று. அப்புறம் இது ஒரு டேட்டா கேபிள். அடுத்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக ஏதோ பல்பெல்லாம் கிடக்கு, அவ்வளோதான். இதில் அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா சீப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி நோட்டு. இதில் வந்து எதுவுமே இல்லை, சும்மா நார்மலாக எம்டி நோட்டு. இதுதான் நம்ம யூடியூபோட ஹிஸ்ட்ரியே தான். எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. யூடியூப்பில் எழுதுறது எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. ஏதாவது சும்மா கிறுக்கி வச்சுருப்பேன். இதை பார்த்தா வந்து ஏதாவது படிக்கிறதா இருந்தாலும் இதை பார்த்தா நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த முந்தா நாள் போட்டிருப்பேன் ஒரு வீடியோ, மொபைல் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு வந்து இதை வந்து எழுதி வச்சுட்டு எதுக்கு வந்து தம்பியை வச்சுட்டு உட்கார சொல்லுவேன், இல்லைனா எதையாவது வச்சுட்டு மடியில் வச்சுக்கிட்டாவது இதை வந்து படிப்பேன். அவ்வளோதான்.
அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னென்ன வந்து தேவைப்படும், என்னென்ன வந்து நம்ம வாங்கலாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தா. நான் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்க தேவையில்ல. உங்கள்கிட்ட என்ன இருக்குது, ஒரே ஒரு மொபைல் இருந்தால் போதும். அதை வச்சே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மொபைலை வச்சே நீங்கள் வந்து எடுங்க எந்த வீடியோவாக இருந்தாலும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வேணால் வாங்கிக்கலாம். அவ்வளோதான், இருக்கிறத வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.